ஏய், இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இப்படி தேம்பி அழுதுகிட்டு இருக்கேன்? நீங்க தானே 4 பேர் முன்னாடி என்ன இவர் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க. ஏன்டி இப்படி அபாண்டமா போய் சொல்ற? நான் எங்கடி 4 பேர் முன்னாடி சொன்னேன்? 2 பேர் முன்னாடி தான் சொன்னேன். ராமூர்த்தி, உனக்கு எப்பவுமே விளையாட்டு ஜாஸ்தி. என்ன செண்பகத்தை என் பொண்டாட்டின்னு சொல்லும்போது எனக்கே நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்துச்சு. இவள பொண்டாட்டின்னு சொன்னா எவனுக்குமே நெருப்பள்ளி கொட்ட மாதிரி தான் இருக்கும். உண்மையில மனசுக்குள்ள அவளுக்கு சந்தோஷம் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, நாம ஆட போற நாடகத்தால இவனுக்கும் இவன் ஒய்ஃபுக்கும் 30 லட்சம் ரூபாய் கிடைச்சா நீ சந்தோஷப்பட மாட்டியா? அதான் சொன்னேன். என்னடா சந்தோஷம் இது? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்ல உனக்கு மனசாட்சி உறுத்தல? உங்களுக்கு இது பெருசமா தெரியல? எது விரசம்? இந்த இடத்துல தான் மகாபாரதம் மெகா சீரியல்ல இருந்து ஒரு சீனை போட்டு காட்டுறேன். துரியோதனனும் கர்ணனும் ஜிகிரி தோஸ்துங்க. ஒரு நாள் துரியோதனன் அபார்ட்மெண்ட்ல துரியோதனன் அவுட் போயிருக்கும் பொழுது துரியோதனன் ஒய்ஃபும் கர்ணனும் உட்கார்ந்து செஸ் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அங்க இருந்து துரியோதனன் பேக்ல இருந்து என்ட்ரி கொடுத்து உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே அவனுடைய ஒய்ஃப் டென்ஷன் ஆகி, ஆஹா 7 o'clock ஆச்சே, இது அவர் லார்ஜ் ஏத்துற டைம் ஆச்சே, அவருக்கு நாம தான மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு கபக்கு எந்திரிச்சா. இது தெரியாத கர்ணன், என்னது இது, பாதி ஆட்டத்துல அழுகுனி ஆட்டம் ஆடுற, எந்திரிச்சு போக கூடாது அப்படின்னு இடுப்புல கை வச்சு லபக்கு உட்கார வச்சான். அந்த வேகத்துல அவ இடுப்புல கட்டி இருந்த ஒட்டியான அருந்து அதுல உள்ள முத்துக்கள்லாம் அங்கங்க செதறி போச்சு. துரியோதனன் வந்து நின்னு 2 பேரையும் பார்த்துட்டான். கர்ணனுக்கா டென்ஷன், ஆஹா நம்ம நண்பனுடைய ஒய்ஃபோட இடுப்பு அவன் கண்ணு முன்னாடியே டச் பண்ணிட்டோமே, என்ன நினைப்பானும் பயப்படுறான். ஒய்ஃபுக்கும் டென்ஷன், அடுத்தவன் நம்ம இடுப்பு அமுக்குனத புருஷன் பார்த்துட்டானேன்னு. துரியோதனனும் 2 பேரையும் பார்க்கறான். 3 பேருக்கும் க்ளோஸ் அப் கட் பண்ணி காட்டுறோம். கச்சகா 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 டென்ஷன், பெரிய ஃபைட் வரப்போகுதுன்னு எல்லாம் எதிர்பார்க்கறான். அந்த இடத்துல தான் காம்பினேஷன் ஷாட்ல உல்டாவா ஆன்டி கிளைமாக்ஸ்ல சிரிச்சுக்கிட்டே சொன்னான் துரியோதனே, அடடா இப்படி அநியாயமா மணியெல்லாம் செதறி போச்சே, நீங்க 2 பேரும் விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்க, நான் வேணா இதுகளை எடுக்கவா இல்ல கோர்க்கவான்னு கேட்டான். அந்த மாதிரி களங்கம் இல்லாத நட்புடா நம்ம நட்பு, அந்த மாதிரி களங்கம் இல்லாத உறவுடி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு. இப்ப என்ன சொல்றீங்க? டேய் ராமூர்த்தி, எனக்கு பணமோ பொண்டாட்டியோ பெருசு இல்லடா. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் தாட்டா பெருசு. என்னங்க, ஒரு நிமிஷம் நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஏங்க, இதே மாதிரி நமக்கு 30 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கூட 1 லட்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன். பின்ன ஏண்டி உனக்கு இந்த பணத்தாசை? கொடுத்த கேரக்டர் முதல்ல ஒழுங்கா நடிடி. போ எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு போ. ஆமா, போன வருஷம் ஓடின படத்திலே அதிகமா ஓடினது படையப்பா, அதுக்கு அடுத்து ஓடினது பாளையத்தம்மன் தானே. சோ பக்தி படத்துக்கு எப்பவுமே மக்கள் மத்தியில அபரிமிதமான ஒரு வரவேற்பு இருக்கு. நாமளும் ஔவையார் கதையை ஜோதியா வச்சு ஆரம்பிச்சா என்ன? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் சாங்ல வச்சுக்கலாம், ஆத்திச்சூடியிலே ஆரம்பிச்சுக்கலாம். ஆஹா, ஔவையார் ஓடி வராங்க, குளத்துல குதிக்கிறாங்க. இப்ப ஜோதிகா ஔவையார குளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் சாங் ஆரம் செய்ய விரும்பு 60 சினம். என்னடா இது, குஜராத்ல வந்த நிலநடுக்கம் இப்ப சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துருச்சா? இப்ப என்ன பண்றது? ஆஹா, இதுதான் அந்த டேபிள் அதிர்ச்சிக்கு காரணமா? ஆரம் செய்ய விரும்பு 60 சினம். போன பிறவியில காட்டெருமையா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் உன் 7 என்னால தாங்க முடியலம்மா. 7 மலை அரை, இந்த அரை சந்தேகமே இல்ல, 7 மலை தான். பெருமாளே, ஐயா பெருமாளே, நான் வெறும் ஆள். நான் எங்க போனாலும் என் கால்ல சக்கரத்தை கட்ட மாதிரி என் பின்னாடியே அலையறேன். உன் சங்க பிடிச்சிருவாமா? சங்கு சக்கரம் சாட்சாத் என் கனவுல வந்த பெருமாள் இவரேனா? ஐயோ, இந்த டார்ச்சருக்கா நான் குபேரன் கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். குபேரன் கிட்ட கடனா? எனக்கு தெரியும், நீங்க கவலையே படாதீங்க, நம்ம ஏதாவது தொழில் பண்ணி கடனை எல்லாம் அடைச்சிடலாம். ஆமா, டிஎன்எஸ்சி பேங்க்ல லோன் கொடுக்கறாங்க, நீயே லோன் போட்டு தொழில் பண்ணிக்க போ. ஓ பெருமாள். ஔவையாருக்கு டீனேஜ்ல என்ன பேர் வைக்கலாம்? அலமேலு. அலமேலு, இந்த சக்கரத்து பேர் மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ, லட்டு மாதிரி வந்த கற்பனை எல்லாம் புட்டுக்கிட்டு போயிருச்சே. லட்டு அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் வாங்கிட்டு வர சொல்றேன். ஓ அப்படியே போ, லாரி அடிபட்டு. ச்சே, மூடே அப்செட் ஆயி போச்சே. பேசாம இதே சாங் அப்படியே மும்தாஜுக்கு மாத்தி விட்டு மூடாக்கி விட்டுறலாமா? எழுதிருவோம்.
அறம் செய்ய விரும்புடா கண்ணாளா 60 சினமாடா அவ்வ அவ்வ ஔவையார் ஔவையார் ஆ, ஐயோ அசிக்கி பிடிக்க. ஐயோ. என்னையா அப்பனும் பொண்ணுமா சேர்ந்து என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? சுவாமி ஆ? நீங்க மேல திருப்பதினா நான் கீழ திருப்பதி, நீங்க பெருமாள்னா நான் ஆண்டாளோ. ஆமா நீ பிச்சைக்காரினா இந்த ஆள் பைத்தியக்காரன் எச்சக்காரன். ஜிங்கு சிக்கு சிக்கு ஜிங்கு சிக்கு சிக்கு ஜிங்கு. ஐயா, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இவர் பின்னாடி சுத்திரிய வெக்கமால. அவருக்கு தான் கல்யாணம் ஆகல, அதனால தான் நான் அவரையே சுத்தி சுத்தி வரேன். நான் அவரை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன இது? சட்டை ஐயோ, அவரை போய் சட்டையை பிடிச்சு இழுக்கிறியே. தோ நிக்கிறானே உன் புருஷன். நீ அவரை அடி உத கொல்லு, உன்னை யாரு வேண்டான்னு கேக்குறா. ஆனா என் நாதாவோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு நீ யாரடி? நான் யாரா? என்னங்க இது? விஸ்வநாதா ராமூர்த்தி, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதுக்கு மேல என்னாலயே பொறுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். டேய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு உன் போர்ஷனுக்கு போ. அவ ஐடியல் சோப் கொடுத்தா நல்லா துவைப்பா. அது நீங்க வாங்கலாம் எப்படி? என்னால வர முடியாது. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா? புருஷன்கார பொண்டாட்டிய வாங்கன்னு கூப்பிடுறா, ஆனா பொண்டாட்டிக்காரி அடுத்த வீட்டுக்கார சட்டையை பிடிச்சு இழுக்குறா. ஐயோ ஐயோ, இங்க என்னென்னமோ குலுமால் எல்லாம் நடக்குது. கிறுக்கி கிறுக்கி குருமாவும் இல்ல குருமாவும் இல்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கறதும் ஒரு பொண்டாட்டி புருஷன் மேல உரிமை எடுத்துக்கிறதும் நம்ம மண்ணோட கலாச்சாரம் பண்பாடு இல்லடா. ஆமா. டேய் நீங்க கதை சொல்ல போனீங்க, என்னாச்சு? ஆமா ஓப்பனிங்லயே ஐயோ ஐயோ, நீங்க க்ளோஸ் பண்ற, அங்க போய் ஓபன் பண்றா. சரி, போடா. வாங்க வாங்க. கூட்டி போமா. நீ ஏன் அவளை தொடுற? என்னங்க சுவாமி, போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வரும்போது எனக்கு பல்லி மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? உனக்கு பாச்சா உருண்டையே வாங்கிட்டு வரேன். டாடா சீரியா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.